ஜெபிப்போம். என்னை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ள தகப்பனே, தேவாதி தேவனே, நித்திய தகப்பனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகி கர்த்தருடைய கருத்துக்குள்ள ஆண்டவரே, இந்த நாளுடைய நிறைவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முற்றிலும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவுடைய ஆசீர்வாதத்தின் அனுகிரகத்தின் கரத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மறுபடியாக உங்களை சந்திப்பதில் ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதுவரைக்கும் ஆண்டவர் எல்லா நாசமோசத்துக்கும் பயங்கரத்துக்கும் விபத்துக்கும் ஆண்டவர் நம்மை தப்பி வைத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே மறுபடியாக தேவனை தேடும்படியாக ஒரு இருதயத்தை ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி. கடந்த சில நாட்களாக நாம் அபிஷேகம் என்ற ஒரு தலைப்பை குறித்து நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அவசியம் சொல்லி பார்க்கிறோம். அனாயிண்டிங் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஊழியம் நடக்காது. அபிஷேகத்தை சார்ந்து தான் ஊழியமே. ஸோ எந்த மனுஷர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அபிஷேகத்தை என்ன பண்ணுங்க வாங்க. ஸோ அனாயிண்டிங் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து இருக்கிற ஒரு வார்த்தை, புதிதாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அல்லது. பழைய ஏற்பாட்டிலேருந்து என்னதுங்க அந்த அபிஷேகம் என்ற வார்த்தை இருக்கிறது. ரொம்ப முக்கியமான உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் தாவீதுக்கு அபிஷேகம் செய்கிறார். எண்ணெயை கொண்டு வந்து என்ன பண்ணுறாருங்க, ராஜாவாக மாற்ற அபிஷேகம் செய்கிறார். ஸோ அபிஷேகம் செய்த உடனே தாவீது அரசனாக மாறினான்ன்றது தான் கேள்வி. அதுக்கு டைம் எடுத்துச்சு, ரொம்ப நாட்கள் எடுத்துச்சு. ஸோ ஏறத்தாழ கிட்ட ஒரு 16-17 வருஷம் எடுத்துருக்கலாம் தாவீது அரசனாக மாறுகிறதுக்கு. ஏனென்றால் வசனம் சொல்கிறது தாவீது 40 ஆண்டுகள் ராஜாவாக இருந்தார்னு சொல்லி. ஸோ அவருடைய மிருத்யு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வயசு 70 வயசு. ஸோ அவர் கிரீடமாக அணைக்கும் போது ஒருவேளை அவருடைய வயசு எவ்வளோ இருந்திருக்குங்க, 30 இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது என்னதுங்க, தாவீது 40 ஆண்டுகளாக அரசனாக இருந்தார். பட் முக்கியமான கதாபாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் செய்த உடனே ஒரு மனுஷன் அரசனாக மாறுகிறான் அல்ல. அபிஷேகம் செய்த உடனே ஆண்டவர் ஒரு மனுஷனை தன்னுடைய ராஜ்யத்துக்காக எடுத்து ஆயத்தப்படுத்துவார். ப்ரிப்பரேஷன் டைம் போகும். ஸோ அனாயிண்டிங் இஸ் நாட் டு ஷோ ஹூ வி ஆர். நாம் யாருன்றதை வெளிப்படுத்துறதுக்காக அபிஷேகம் இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருக்கிறார் என்றதுக்காக. அது எப்பொழுதுமே ஆண்டவருக்கு எண்ணம் உள்ளவராக இருப்பார். அவருடைய மகிமைக்கு வராத எந்த விஷயமா இருந்தாலும் அதை எடுத்து போட்டுருவார். அவருடைய மகிமைக்கு மேன்மையாக இருக்கிற விஷயத்தை ஆண்டவர் கொடுப்பார். சில நேரத்தில் ஜனங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகிமையே நாடாமல் தேடாமல் தம்முடைய சொந்த சுயலாபத்துக்காக அவர்கள் போய் சிக்குண்டு போகும்போது தான் ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுவார். அதுக்கு ஏராளமான உதாரணங்களை நம்ம பார்ப்போம். எலிசா கூட ஒரு அருமையான தெய்வ மனுஷன் வேலை செய்துட்டு இருந்தான். எலிசா சொல்லுகிற எல்லா வார்த்தையும் என்ன பண்ணாருங்க, கேட்டுட்டு இருந்தான். நாகமான் என்ற ஒரு சீரிய அதிபதி வரும்போது கூட இந்த மனுஷன்தான் ரொம்ப ஊனுக்கோலாக இருந்தான். பட் ஊழியத்தினுடைய ஏதோ ஒரு நுணுக்கத்தின் வேலையில் ஒரு அபிஷேகமான ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிறாருன்ற அந்த உணர்வு இல்லாத சீரிய அதிபதி அதிகமான பணத்தை கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லி அந்த ஒரு அல்ப ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை என்ன பண்ணுறாங்க, எழுந்து போயிடுறாங்க. ஸோ நாகமான் மேலே இருந்த அந்த குஷ்டரோகம் அந்த கெஹாஸ்ன்ற அந்த மனுஷன் மேலே வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் பி கேர்ஃபுல். அனாயிண்டிங் கிட்ட ப்ளே பண்ணக்கூடாது. அனாயிண்டிங் இஸ் டேஞ்சரஸ். ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அது கை வைக்க போகக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு கொதிக்கிற எண்ணெய் ஆகிலும் சரி, ஒரு கொதித்து கொண்டு இருக்கிற பாத்திரம் ஆகிலும் சரி, வெறும் கையோடு அது நீங்கள் நாண முடியாது. அதுக்குன்னு ஒரு
நடு தரத்தில் இருக்கிற ஒரு கரண்டி, ஒரு பாத்திரம், ஒரு துணி, அது மிகவும் அவசியம். நான் ரொம்ப வருஷமாக அது கூட நான் இருக்கிற அப்படின்றது காட்டிலும் அதை யூஸ் பண்ண அந்த லாஜிக் தான் நமக்கு தேவை. இப்போ ஒரு எண்ணெயில் நாம் ஏதாயிலும் பொறிச்சு எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய ஒரு கரண்டி நமக்கு தேவைங்க. நான் விரலை விட்டு நான் எடுப்பேன்னு சொல்லி நாம் சாதனை செய்ய முடியாது. ரொம்ப கொதிக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து நாம் கீழே வைப்போம்னு சொல்லியும் முடியாது, அது நம்ம சுற்றுவிடும். அதே போல தான் அபிஷேகம் கூட நமக்கும் தேவனுக்கு நடுவில் இருக்கிற அந்த தாழ்மை தான் அந்த பாத்திரமாக, துணியாக அது இருக்குது. அது எப்பொழுதுமே அதை நம்ம மறக்கக்கூடாது. நாம் எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீங்கன்னா 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேங்க. எபிரேயர் புஸ்தகம் 17ஆம் வசனத்தை கேட்போம் பாருங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பாருங்க. உங்களை நடத்துகிறவங்க தேவனுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு உத்தரவு சொல்லணும். ஸோ நீங்க ஏதோ கேட்பார் மேப்பார் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்காதீங்க. அதுதான் எப்போதுமே சொல்றதுங்க, நமக்குன்னு ஒரு ஊழியக்காரர் வேணும். ஊர்ல இருக்கிறவங்களாம் ஊழியக்காரா மாறக்கூடாதுன்னு சொல்றேன் எப்போதுமே. நமக்குன்னு ஒரு தாய், ஒரு தகப்பன் தான். ஊர்ல இருக்கிறவங்களாம் தாய் தகப்பனா மாற முடியாது. என்னங்க, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நமக்கு கண்டவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு லீடரா, போதகராக மாறுவாங்க. அப்படி ஆக முடியாது. என்னங்க, நம்ம ஆடு மேய்க்கிறவனும் நம்மை பிடித்து பார்ப்பான், வெற்றவனும் நம்மை பிடித்து பார்ப்பான். ஆடு மேய்க்கிறவன் எதுக்கு பிடித்து பார்ப்பான்? ஒரு பலவீனமாக இருந்தாலும் அதை பலப்படுத்தவும் இன்னும் அதுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் புல்லையும் கொடுக்கும்படியாக அதை பிடித்து பார்ப்பான். வெட்டுகிறவன் என்னங்க, கொழுமையா இருக்குதா, புஷ்டியா இருக்குதா, ஆரோக்கியமா இருக்குதா, இது வெட்டலாமா, வெட்டினா நமக்கு ஏதாவது தேரமா? ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இவன் எவ்வளோ நல்லா நம்மளை அணைக்கிறான், எவ்வளோ நல்லா நம்ம விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் உணவை போட்டு காலில் வெட்டி தள்ளிடுவான். ஏங்க, காலிலேருந்து இரவு வரைக்கும் போட்டிருப்பான், அவனை மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுக்கு நம்ம வச்சுக்கூடாது. இட்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். நான் சிலர்களை பார்த்துருக்கிறேன், எனக்கு இவங்க தெரியும் அவங்க தெரியும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட போய் அகப்பட்டு வருவர்களாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேற, ஒரு உங்களை வழி காட்டுகிறவர்கள்ன்றது வேற. நண்பர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. என் வீட்டுக்கு வா, நீ சாப்பிடு, இவைகளெல்லாம் நாம் செய்யலாம். நான் உனக்கு வேணும் துணியோட வாங்கி கொடுக்குறேன், நீ எனக்கு வாங்கி கொடு, இவைகள் நல்ல ஒரு காரியம். ஆனால் நமக்குன்னு ஒரு ஊழியக்காரர் நம்ம நடத்துகிறவங்க இருக்கிறோம். பார்க்குறவங்களாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. ஆஹா, நம்ம ஆளுங்க தான் அதில் ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப மோசமானவங்க. அவளுக்கு ஊழியக்காருக்கும் ஒரு சபை வச்சு நடத்துகிறவர்களுக்கும் நாடோடியாக இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு சபையை உடைச்சிட்டு போய் நடத்துறவன் ஒரு ஊழியக்காரன் அல்ல. ஒரு ஊழியக்காரோட இணைஞ்சு செய்யறதுதான் ஊழியக்காரன். அதான் அழகு. ஒரு குடும்பத்தை உடைச்சிட்டு போய் என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் நம்ம போய் நடத்துறது யோகியதனமா? இருக்கிற குடும்பத்திலேயே நம்ம வந்துட்டு நம்ம வாழ்ந்து காமிக்கலான்றது யோகியதனமா? நீங்க சார், இருக்கிற குடும்பத்தை கட்டுறது தான் யோகியங்க. இப்போ உடச்சிட்டு போனவங்கிட்ட நான் போய் சவாசம் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்க. உங்களை துக்கப்படுத்திட்டு உங்களை உடச்சிட்டு போகிறவங்கிட்ட நான் போயிட்டு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, டீ குடிச்சிங்களா, காப்பி குடிச்சிங்களா, எங்களுக்கு உங்களை ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? தேவ அன்பு தானே அப்படிலாம் சொல்லாமே, ஏன் ஏற்றுக்க மாட்டான்வீங்க? நமக்கு நல்லா தெரியும் இந்த வீடை உடச்சிட்டு போயிருக்கிறான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் வீடை கற்றராகில் அதை கற்றவருடைய பிரயாசம் விருதான். கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளி விழுத்திருப்பது விருதான். நீங்கள் நேரப்பட்ட வேலையில் தரித்து என்னங்க, அதிகால வேலையிலே நீங்கள் எழுந்து நேரப்பட்ட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதான். அவரே தன்னுடைய பிரியமானவனுக்கு நித்திரை அழைக்கிறார். ஸோ உடைக்கக்கூடாது.
கட்டுறதுக்கு போனோம், நம்ம முயற்சி செய்யணும். அனாயிண்டிங் will not, நான் ரொம்ப வாழ்ந்துட்டேன்றது அபிஷேகம் அல்ல. அபிஷேகன்றது ஒரு ஊழியக்காரோட இருக்கணும். அந்த ஊழியக்கார் ஃபீல் பண்ணும், இனி இவன் என்னோட இருக்கிறது சரியில்லை, அவனுக்குன்னு ஒரு தோட்டத்தை நாம் ஏற்படுத்தி தரணும். நான் உங்களை ஒரு சுலபமான ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஏன் கர்த்தர் தம்முடைய தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளை தோர்த்திட்டாங்க? தேவனுடைய வாக்குக்கு கீழ்ப்படியிலன்னு தோர்த்திட்டாருங்க. ஓகே, வேற என்ன அர்த்தம்? நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் செய்த தோட்டத்துக்குள்ள இந்த மனுஷர்களால இருக்க முடியல. அவருடைய சொந்த தோட்டத்தை உருவாக்கும்படியாக அவன் போயிட்டான். அதுக்கு பிறகு மனுஷர்கள் வாழல நீங்க நினைக்கிறீங்களா? தோட்டத்துக்கு வெளியே வந்துட்ட பிறகு வாழ்வே இல்லையா? ஆதாம் ஏவாளால வாழ்வே இல்லையா? எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 930 வருஷம் வாழ்ந்தாங்க. ஏவாளாம இன்னும் எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பாங்க? நீங்களும் சொல்லுங்க. அதிகமாகவும் வாழ்ந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, ஆனா வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ காட் என்ன எதிர்பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கேரக்டர்ல நீங்க பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு நிறத்தை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற ஜனங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறத்தை இன்னும் அதிகமாக நிறமாக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. காட் ஏற்கனவே நமக்கு ஒரு நிறத்தை கொடுத்து அமைச்சுக்கிறார் பூமியில், இந்த நிறத்தோட இருப்பான்னு. இன்னைக்கு நீங்கள் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னா, இருக்கிற கலர் இன்னும் அதிகமாக படுத்திக்கலாம் வாங்கன்றான். என்னங்க, காட் அழகான முடியை கொடுத்துருப்பார், அதை வெட்டிட்டு வரலான்னு வாங்க. காட் எதெல்லாம் செய்தாங்களோ அதெல்லாம் இவங்க அதில் மாற்றத்தாக கொண்டு வந்தாங்க, தவிர்த்துக்கு அதில் திருப்தியாக இருப்பான்றது ஒருத்தரும் கிடையாது. நீங்கள் வேணா இது ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுற நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பூரத்தை கொடுத்துருப்பாரு, அதை ட்ரிம்மிங் பண்ணிட்டு வரணும்னு வாங்க. ஆண்டவர் நமக்கு நீளமான ஒரு முடிவை கொடுத்துருப்பாங்க, அதை வெட்டிட்டு வரணும்னு வாங்க. எதெல்லாம் நீங்கள் 1-2 இல்லைங்க, காட் எதெல்லாம் வேணானாரோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ட்ரேஷனில் தான் போகும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை பரிபூர்ணமாக தான் உன்னை உருவாக்கினேன், ஆனால் அது உனக்கு பிடிக்கல, நீ அதை என்ன பண்ணுற இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால ஹை குவாலிட்டி ஃபில்டர்ஸுங்களாம் யூஸ் பண்ணுறான். அப்படின்னா ஆயங்களாம் இன்றைக்கி குமரி ஆயினுக்கிறான்ற அளவுக்கு இந்த ஃபோனுங்களே ஃபில்டர்ஸுங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சிங்க, அது அவங்களுக்கு சந்தோஷம். அது இப்போது வெள்ளை முடியெல்லாம் போயிட்டு கருப்பு முடி வர மாதிரி என்ன ஆயிடுச்சிங்க, அதுவும் ஒரு ஆண்டர் செய்துங்க. ஏன்னா நீதிமொழிகளை வாசிக்கும் போது நிறைந்த மயிர் உள்ளவன இடத்துல அதிகமான ஞானம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வானான்றாங்க. நாங்கள் ஒயிட் என்ன பண்ணுறோம், பிளாக்கா பண்ணின்னு வரோன்றாங்க. யாரு இன்னும் கொஞ்ச நாள் விட்டா பேரம் பேத்தி எடுப்பாங்க, அவங்களுக்கு வேணும்ன்றாங்க. நாங்கள் இன்னும் ட்ரிம்மாக யூத்தாக இருக்கணும், யாரை பிக்கப் பண்ணா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லைங்களா? நம்ம என்னத்துக்குப்பா உனக்கு இதெல்லாம் உனக்கு தேவையான்னு, ஆனால் அது வேணும்ன்றாங்க. அவங்களே அழகுபடுத்திக்கணும். மேபி 4 பேருக்கு முன்னால் நிற்கும்போது நம்ம வயசு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்ப்பா வெறும் முடியல தான் வயசு தெரியுதா? உன்னுடைய தோலில் தெரியாதா? உன் பேச்சில் தெரியாதா? உன் சுபாவத்தில் தெரியாதா? உன்னுடைய என்னங்க தெரியாதா? தெரியலாமே. பட் காட் செய்த எல்லா விஷயம் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ என்னுடைய தோட்டத்தில் இருக்கு, நீ தகுதி இல்லாத போயிடுவ, நீ இந்த தோட்டத்தை உன் அளவுக்கு நீ மாத்திடுவ, எனக்கு ஏதோ திருப்தியான ஒரு இடத்த நான் செய்து வச்சிருக்கிறேன், நீங்க வெளியே போயிடுங்க. அதுதான் தோட்டத்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்க்க போகும்போது அவர்கள் பட்டணத்தை கட்டுனாங்க, அவர்களுக்கு ஒரு குடியிருப்பை பண்ணிட்டாங்க. காயின் ஒரு பட்டணத்தை தேசத்தை உருவாக்க முடியாது, நாதுன்ற தேசத்தை உருவாக்க போயிட்டான். என்னங்க 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கேட்கும்போது பபில் என்ற ஒரு பட்டணத்தை கட்டுவோம் சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் ஏக சிந்தனையோட ஏக மனதோட என்னதுங்க நான் வானத்தை எட்டுவோம் சொல்லுகிற எண்ணத்துக்கு இருக்க போயிட்டாங்க. நிறைய விஷயத்தை நாம் என்ன பண்ணலாங்க பைபிளில். ஜனங்க வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபை இல்லைங்க. ஒரு கட்டத்துக்குள்ள காட் நம்மளை அனுப்பி தந்துடுவார், வச்சுக்க மாட்டார். என்னங்க பவுலும் பர்னாபாஸும் ஒரே தோணியில் போக முடியல, ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு இருவரையும் பிரித்து விட்டுறாரு. ஆனா நீங்க வேற வேற ஊழியங்களை செய்யுங்கன்னு சொல்லு. அந்த காத்திருப்பு பேஷன்ஸ் இன்னைக்கு கிடையாது ஊழியத்தில். ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பேஷன்ஸ் இஸ் நாட் தேர். என்னங்க அதெல்லாம் என்னங்க ரொம்ப பெரிய. ஆனா வசனம் சொல்கிறது, உன்னை நடத்துகிறவருக்கு நீ என்ன பண்ண, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்காக
உத்தரவு பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடி ஆனபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. அதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க, அதெல்லாம் இன்னைக்கு சர்ச்ல நீங்க பார்க்க முடியாது. நேத்து கூட நான் இதே விஷயம் தான் சொன்னேன். நீங்க ஊழியக்கார துக்கப்படுத்தி நீங்க சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு பிரமாணம் பண்ணி வந்திருப்பான், ஒரு கவனன் பண்ணியிருப்பான், அக்ரிமெண்ட் இல்லை, ஒரு நித்திய உடன்படிக்கை செய்திருப்பான். கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்றேன். பரலோக ராஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம வேலை செய்ய போனால் அந்த மேனேஜ்மெண்ட் நமக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகும். நல்லது கெட்டது விபத்தானாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தை ஆதரிக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க. இப்போ நம்ம வேலை செய்கிற மேனேஜ்மெண்ட் பரலோகம், அவர் தான் நம்ம ஆதரிக்கிறோம். நான் ஒரு பொழுது உன்னை கைவிடேன், என்னங்க உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஊழியக்காரருக்குனே ஆண்டவர் சில என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது யாருமே பறிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க மேலே பொறாமைப்பட முடியாது. ஆண்டவர் தான் அவங்களுடைய சொத்துன்னு சொல்கிறாரு. என்னங்க நிறைய விஷயத்தை நம்ம வேதத்துலேயும் நம்ம வாசிக்க கேட்குறோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்டது போல வசனம், அவர்களை நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்துருங்க, அவர்களை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. அவங்க சொல்கிற வார்த்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் கேட்கணுன்றான். இன்னைக்கு நம்ம ஆட்கள் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப அந்த மாதிரி நடக்கலேன்னுடுவாங்க. இன்னைக்கு ஜனங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நடக்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் ஆகவே இல்லை அப்படின்னுடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்கள வழி நடத்துனதே ஒரு ஊழியக்காரன்னு தெரியல. இப்போதான் நீங்கள் உள்ளே வந்துக்கிறீங்க. இதுக்கு முன்னால் உங்கள் மாதிரி எத்தனோ திமிங்கலைங்க அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க நிறைய விஷயம் தெரியும் அவங்க. இப்போ தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறோம் காடுக்குள்ளே. இப்போ தான் என்ட்ரிங்க. என்னங்க நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வரும்போது அவங்க ஊழியக்காரங்க இருந்தாங்க. என்னங்க இப்போ நீ ஊழியக்காரர் வரும்போது அவங்க என்னவா மாறி இருப்பாங்க, சிந்தித்து பாரு. ஸோ நம்ம ஓவர்லோடு எல்லாம் நமக்கு நோ. உன்னை அனுப்புகிற ஒரு நேரம் வருகிற வரைக்கும் பொறுமையா இரு. அந்த ஊழியக்காரங்க என்ன பண்ண, கீழ்ப்படிஞ்சிரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சர்ச்ல ரொம்ப காமன் ஸ்பிரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க பொய்ன்றது தான் பார்க்கிறோம். விசுவாசிகளுக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. பொய் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை அகற்றி போடும். நான் உங்களை மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க வாஞ்சிக்கிறேன். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆண்டவருக்கு ஆதாம் எங்க ஒழிஞ்சிட்டு இருந்தாருன்னு தெரியாதா? ஏன் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு கேள்வி? வாயிலிருந்து என்ன வருது? எங்க இருக்கிறாய் என்றது பார்க்க போகும்போது, நீ நல்ல இடத்துல இருக்கிறாயா கெட்ட இடத்துல இருக்கிறாயன்றதா இன்னொரு அர்த்தம். என்னங்க எங்க இருக்கிறாயேன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, என்னங்க நீ நல்லா இருக்கிறியா இல்லை கெடுதலா இருக்கிறியா கேட்குறாங்க இல்லைங்களா? எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க சிலர். நீ நல்லா இருக்கிறியா கெட்டு போயிட்டு இருக்கிறியான்றதா இன்னொரு வார்த்தைங்க. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆதாமே அவருக்கு விலாசம் நீ இருக்கிறது இடம் இல்லை, இருக்கிறதே தோட்டத்துக்குள்ளதான். அவருக்கு மறைவானது என்னன்னு கேட்கிற. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆகிலும் அதை கேட்கிறார். என்ன கேட்கிறாருங்க? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் உன்னை படைச்ச அந்த நிலையில இருக்கிறியா இல்ல உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே வந்துட்டியா? ஆனா நம்ம நிச்சயமாக நம்மை ஆண்டவர் இன்னைக்கு அதே தான் கேட்கிறார். ஸோ அனாயிண்டிங் ப்ளே பண்ணாதீங்க. அனாயிண்டிங் இஸ் பவர்ஃபுல். யூ ஹாவ் நோ க்ளூ அபவுட் அனாயிண்டிங். அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை வாஞ்சிக்கிறார். என்னங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, மல்டி டாஸ்கிங்ன்றது வந்துட்டு ஒரு 10 கிளாஸ் வச்சிருக்கிறோம். 10 கிளாஸ்ல ஒவ்வொரு பூந்தும் அப்படின்னா ஒவ்வொரு துளியும் நிரப்புகிறது தான் மல்டி டாஸ்கிங். இது 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 அப்படின்னு 10 விஷயங்கள். ஃபோக்கஸ்ன்றது 10 கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல நிரப்புகிறது. ஓகே, மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். மல்டி டாஸ்கிங், மல்டி டேலண்டட், மல்டி விஷயங்க, மல்டி விஷயத்துக்காக ஜபிக்கிறது, மல்டி விஷயத்துக்காக வேண்டுதல் செய்கிறது பார்க்க போகும்போது 10 கிளாஸ் இருக்கும். 10 கிளாஸுக்கும் என்னதுங்க ஒரு துளி விழுகிற மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் என்னங்க, ஒரு காரியத்தின் மேல் எண்ணம் உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த 10 கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ் தான் நேரம். எவ்வளவு கிளாஸுங்க?
ஒரு கிளாஸ். ஸோ இப்போ நீங்கள் யாராக மாறணும்? 10 கிளாஸ் நிரம்புறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? ஒரு கிளாஸ் நிரம்புறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? சிந்திச்சு பாருங்க. 10 கிளாஸுக்கு ஒரு துளி விழுந்துட்டேன்னா 1 2 3 4 அப்படின்னு 10 வாட்டி, திருப்பி 1 அப்படி. ஆனால் கீழே இருக்கிற ஃபோக்கஸ்டுன்ற கிளாஸுக்கு ஒரே ஒரு துளி தான் விழுந்துட்டே இருக்குது. 1 2. எது நிரம்ப சீக்கிரம்? ஒரே ஒரு கிளாஸ் நிரம்பும். அப்போ ஒரு கிளாஸ் நிரம்பிடுச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியுமா? எஸ். நீங்கள் 10ல் பார்க்கும்போது கொஞ்சம் 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 தான் இருக்கும். ஆனால் ஒரு கிளாஸில் நிரப்பி பாருங்க, என்ன இருக்குங்க? நிறைவா இருக்கும். ஜபம் கூட அப்படிதாங்க, ஃபோக்கஸ் கூட அப்படிதாங்க. நீங்கள் ஜபிக்க வேண்டிய விதமும் அதுதாங்க. நிறைய விஷயத்துக்காக உங்க மனசு அலப்போவது கூடாது. அதுதான் ராங் பண்றாங்க ஜனங்க. அனாயிண்டிங்ன்றது ஷார்ப்னஸ் கொண்டு வரும். அபிஷேகன்றது எது மேல் நீ ஜபிக்கணுன்ற அந்த துள்ளியை கொண்டு வரும். அபிஷேகம் இல்லைன்னா எல்லாத்துக்கு மேலே பரப்பரான்னு இருக்கா. இதுக்கு மாமியார்கள்லாம் சேர்த்து நம்ம கொண்டு வருவோம். ஷார்ப்னஸ் இருந்துச்சுன்னா எதுக்காக நீ வேண்டுகிறியோ அந்த விஷயத்துக்காக தான். அதுதான் ஊழியக்காரனுக்கும் ஒரு விசுவாசிக்கு இருக்கிற வித்தியாசம். ஒரு விசுவாசியானவன் 10 இடத்துல நிரப்பணும்னு சொல்லி ஜபம் பண்ணுவான். எனக்கு இது தாங்க, கொஞ்ச நேரத்தில் மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். எனக்கு இது தாங்க, கொஞ்ச நேரம் மைண்ட் சேஞ்ச் ஆகும். வீட்டில் சண்டாயிட்டு இருக்கோம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சந்திங்க, கொஞ்ச நேரத்தில் மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு வேலை இடத்துல என்ன யாரும் ஒருத்தர் திட்டான், அவனுக்காக இன்னொருத்தர் பாஸ்க்காக அப்படின்னு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஷேரிங் போகும். ஊழியக்காரன் அதை செய்ய மாட்டான். அவன் ஏன் அவனுடைய பாத்திரத்தை ரொம்ப சீக்கிரமா நிரப்புகிறான்னு தெரியுங்களா? என்னங்க காரணம்? ஃபோக்கஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா ரகசியம்? ஒரு ஊழியக்காரோடைய ரகசியம் இதெல்லாம் பாஸ்டர்ஸோடைய ரகசியம். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோட தெரியாது. இத்தனை வருஷமாக நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருந்திருப்போம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறவங்க கூட தெரியாது. ஊழியக்கார இடத்துல ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்துகிறவர். என்னங்க? காட் ரெவலேஷனை கொண்டு வந்தார். ஆதாமுக்கே ஆண்டவர் வெளிப்பாடை கொண்டு வந்தார். நீ எங்கே இருக்கிறாய்? அவரை ஆண்டவர் வெளிப்படுத்தி காமித்தார். எந்த சூழ்நிலை இருக்கிறாய், யாராக இருக்கிறாய்? நம்ம நினைச்சுக்கிறோம் கணவன் மனைவி இவங்க 2 பேர் இருந்தா உலகமே நமக்கு எல்லாம் வந்துருச்சு பாடின்னு நினைக்கிறோம். நோ, நம்முடைய வாழ்க்கையில அது காட்டிலும் மேன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில. ஃபோக்கஸ். இந்த 40 நாட்களுடைய ஜபமும் ஒரு விஷயத்து மேலதான் ஃபோக்கஸ் பண்ண. அதுதான் சொல்றது, ஒரு விஷயத்துக்காகவே நில்லுங்க. சிலருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போய் முடிச்சிருப்பாங்க. நான் சொல்வேன் இல்லைங்களா, எப்போதுமே நான் இந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உன்னோட நாக்கை கட்டுமானத்துக்குள் கொண்டு வராதவன் உன்னோட ஆத்மாவை நீ எப்படி கட்டுமானத்துக்குள் கொண்டு வர? உன் நாக்கே உன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல. எந்த ஜெபத்தை செய்கிற? மேபி God is not expecting for 1000 words, but is expecting for beautiful words. 1000 வார்த்தைகளுக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கல, அழகான வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறார், துல்லியமான வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறார். உடைய பிரேயருக்குள்ள டெஃபினிஷன் இருக்கும். கீழ்ப்படிங்கன்றார். ஒரு விஷயத்துல ஃபோக்கஸா நம்ம கீழ்ப்படினோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர் என்னங்க, இந்த ஷார்ட் ரன்ல நம்ம இவ்வளோ சக்சஸ் பண்ணனா நம்ம ஒருத்தர் கீழே அடங்கி இருக்கணும், எப்போதுமே இருக்கணும். நமக்கு எல்லாம் அப்படின்னு போகக்கூடாது. எங்கள் ஊழியக்காரர்கிட்ட நிற்கிறதுக்கு நான் யோசிப்பேன். ஆமாங்க, நிற்க மாட்டேன். என் ஃபோட்டோஸுங்கெல்லாம் காமிச்சா பின்னால் கை கட்டிட்டு நிற்பேன், கை முன்னால் கட்டிட்டு நிற்பேன். எங்கள் ஊழியக்காருக்கு அவ்வளோ பயந்துருக்கிறேன். அவர் எங்கள் பாஸ்டர் தான், எங்களுக்கு ஃபாதர் தான், அப்பா. என்னங்க, ஒரு நாள் அவர் எங்களை வாடா போடான்னு சொன்னது கிடையாது. ஒரு நல்ல ஒரு தகப்பன். ஆகிலும் அவரை நான் அப்பான்றது காட்டில் அவர் ஊழியக்காரன் தான் நான் பார்த்துருக்கேன். என் பாஸ்டர் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், பெருமைப்படுவேன்னா என்ன பாவ மார்க்கத்திலேருந்து என்னை ஜீவ மார்க்கத்துக்கு நான் அனுப்பிட்டார்ன்ற ஒரு பெரிய பெருமை எனக்குள்ள. எங்கள் பாஸ்டர் மூலியமாக தான் இன்றைக்கி நான் பரலோகத்துக்கு போகிறேன். நானாக இருந்ததுன்னா நரகத்துக்கு தான் நான் ஆளாக இருப்பேன். எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, கண்ணை திறக்க வச்சிட்டாரு. கடவுளை தேடுப்பா, கடவுள் தான் உன்னுடைய வாழ்க்கைன்னு ஆதாரமாக இருப்பார். அவரை தவிர்த்து உனக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையில் என்ன இல்லைங்க, முக்கியமே இல்லைன்ற அத்தியாயத்தை அவர் சொல்லிக் கொடுத்த உடனே புரிஞ்சிச்சு. எஸ், அந்த பவ்யம் ரொம்ப அவசியம். ஒரு ஊழியக்கார கீழே அடங்கி இருக்குது இன்னைக்கு மேன்மையான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். டைம் ப்ரோசஸில் ஆண்டவர் மேலே கொண்டு வருவார். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்களுக்கு அந்த அந்த பயனும் பக்தியில் அது வெரி சாரி டு சே. என்னங்க, நம்மக்கிட்ட இருக்கும்போது ஸ்தோத்திரம் வாங்க, அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணாந்திரமா அப்படின்வான். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனில் வாழ்கிறோம். அதோடைய பலனை அவன் அனுபவிப்பான். விதைக்கிறவன் அதோடைய அறுவடை என்ன பண்ணான்? நீ நல்லது விதைச்சா என்ன கிடைக்கும்? நல்லதுதான் கிடைக்கும். நீ தீமை விதைச்சா என்ன கிடைக்கும்?
மோசைக்கு ஒரு மனுஷன் பேசிட்டு அவன் உயிரோட வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அதனுடைய பலனை அவர்கள் என்ன பண்ணாங்க, கண்டாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலி நினைக்கிறாங்க. ஆனா மோசைக்கு விரோதமா பேசுறாங்க, மோசையை துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. அந்த தலைமுறையே பரலோகத்து போல வேதம் சொல்லுகிறது. என்னங்க தலைமுறையே ஆண்டுடைய ஆசீர்வாதமான தேசத்துக்கு போல பிரவேசிக்க முடியல. சில ஜனத்தை பூமி என்ன ஆயிடுச்சுங்க, ஓபன் பண்ணி உள்ள இழுத்துன்னு சாப்பிட்டுடுச்சு அவங்க. இன்னும் சிலர்களை என்ன பண்ணுங்க, பாம்புகளை கொத்துது. இன்னொரு சில இடத்துல வியாதிகள் வருது, இன்னொரு இடத்துல பஞ்சங்கள் வருது, இன்னொரு இடத்துல என்னங்க தேவ மனுஷனுக்கு விரோதமா நிக்கிறதுனால எவ்வளவு விஷயங்கள் நடக்குது பாருங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றது, டோன்ட் பிளே வித் காட். ஆண்டவர்கிட்ட பிளே பண்ணாது. இட்ஸ் நாட் அ ஃபுட்பால் டு பிளே. உன் கால் பந்தல்ல, உன்னை ஆற்றி படைக்கிறவர். அவருக்கு உன்னை பற்றி நன்றா தெரியும். அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சகல ஆசீர்வாதங்கள் உண்டு. என்னங்க அது எப்போதுமே வாட்ச்ஃபுல்லா இருக்கணும், கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஊழியக்காரை பத்தி நம்ம பேசுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அது யாராவது என்னன்னா செய்துட்டு போடும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. நமக்கு அந்த அளவுக்கு கமெண்ட் அடிக்கிற வரைக்கும் என்னதுங்க கேட்கிற வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. உன் காதை கேட்கிற வரைக்கும் நீ அந்த வார்த்தை உன் காதுல நுழையிற வரைக்கும் நீ வச்சிருக்கிற பாரு, அதான் மகா பெரிய கேடு உள்ள விஷயம். தாவீது கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வராங்க. செய்தி கொண்டு வந்த மனுஷன் ஆண்டவர் வெட்டுறார். உங்களுக்கு தெரியுங்களா, பைபிள்ல இந்த மாதிரி செய்தி என்கிட்ட கொண்டு வரியான்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு செய்தி கொண்டு வந்தான், இந்த மாதிரி ஆச்சு, சவுல் மடிந்து போட்டார், இறந்து போயிட்டார், அவனே கொத்தி சாவடிக்கிறார். என்கிட்ட இந்த மாதிரி செய்தி கொண்டு வரியாடா, இவ்வளவு துக்ககரமான செய்தி கொண்டு வரியா, இவ்வளவு வேதனையான செய்தி கொண்டு வரியா, அதுல தப்பிச்சு வர வந்து என்கிட்ட சொல்றேன்னு சொல்லுகிறியா? என்ன பண்றாருங்க அந்த மனுஷனை குத்தி சாவடிச்சிடறாரு. நீங்க அவங்க கூட தான் உட்காந்து களவாடிட்டு இருக்கிறோம், அவங்க கூட உட்காந்து ஜோக் பண்ணிருக்கிறோம், காமெடி பண்ணிருக்கிறோம், அவங்க கூட தான் உட்காந்து மட்டும் அப்படின்னு பேசினுக்கிறோம். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல பரியாசக்காரன்ற வார்த்தையை சொல்ற. நீ இன்னைக்கு செய், ஒரு நாளைக்கு நீ அதை அனுபவிப்ப. அன்னைக்கு உனக்கு உதவி செய்யறது யாரும் வரமாட்டாங்க. எந்த அபிஷேகத்தை பத்தி நீ பேசுகிறியோ அந்த அபிஷேகம் உனக்கு ஒரு நாளைக்கு உதவி செய்யாத போயிடும். எந்த அபிஷேகத்தை பற்றி நீ தூஷணமாக பேசுகிறியோ அந்த அபிஷேகம் உனக்கு கை கொடுக்காது, அது உனக்கு கை விட்டுரும். ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருந்து என்ன பண்ணிடுங்க, விட்டுரும். ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். நாங்க என் கண்மணின்ற வார்த்தையை காட் அபிஷேகமானவருக்கு எடுத்து பயன்படுத்துகிறார். அனாயிண்டட் ஒன். என்னதுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மிருத்தியத்துல யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ எல்லாரும் பயங்கரமான அழிவுல தான் செத்தாங்க. என்னங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ, அது அரசனானாலும் சரி, ஷீடர்களான ஓடிட்டாங்க பாருங்க, அவங்களே சேர்த்து சொல்றேன் நான், தோலை உரிக்கிறார். அந்த மாதிரி உலக வரலாறு நீங்க பார்க்கவே முடியாது, தோலை உரிக்கிறார் ஆண்டவர். பர்த்தலோமேயு எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சு அவங்க மேலே போட்டாங்களாம். உலக வரலாறு சொல்லுங்க என்ன மாதிரி ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ள வருகிறாங்க ஊழியக்காரங்க. தேவன் கூட நிக்காதவங்க, அதுல ஒரே ஒருத்தர் தான் தப்பிச்சினார். யார் தெரியுங்களா? பாத்திமோல இருந்த யோவான், வெளிப்பாடு புஸ்தகத்தை எழுதின யோவான். என்னங்க, அவர் மட்டும்தான் என்னதுங்க நீடித்த அப்படின்னா தீர்க்க ஆயுசாக இருந்திருக்கலாம். இன்னும் சிலருக்கு சொல்றாரு உயிரோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா இயேசு ஆனவரே ஒரு இடத்துல அது சொல்லுகிறாரு, எனக்கு சித்தமானால் இங்க சிலர் நான் உயிரோட கூட வைப்பேன், என்னோட வருகை வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்ற ஒரு வசனமும் இருக்குது. அத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்வேன். மற்ற எல்லாருமே மிருத்யு தண்டனைக்குள்ள போகிறாங்க, மிருத்யுக்குள்ள போகிறாங்க. ஸோ அபிஷேகமானவங்க நம்ம பிளே பண்ணக்கூடாது. யூ டோன்ட் நாட் நோ தெம், டோன்ட் கோ நியர் தெம். உங்களுக்கு அவங்க பத்தி தெரியலையா, அவங்க பாரம் தெரியலையா, என்ன பண்ணாத, கிட்ட போகாத. எலிசாவை சில பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வழக்குத்தாளன்னு சொல்லி அவரை கேலி பண்ண ஆரம்பிக்கிறான். அது ரொம்ப லூசா விட்டுட்டுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சிறு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தானே சொன்னாங்கன்னு விட்டுட்டுக்கலாம். ஒரு தேவ மனுஷனுக்கு கனம் இருக்குது, அது அவங்க பெற்றோங்க எப்போதுமே சொல்லிக் கொடுக்கணும். அவர் எப்போதும் தான் நமக்கு ஊழியக்காரர். அவரு என்னதுங்க, அவருக்கு நம்ம முன்னால இருந்தாலும் சரி, முன்னால இல்லையானாலும் சரி, என்ன சொல்லிக் கொடுக்கணுங்க, ஒழுக்க துவாரங்களை சொல்லிக் கொடுக்கணும்.
பெற்றவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த பெற்றவங்க சொல்லிக் கொடுக்காதனால எலிசா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கரடியை கொண்டு வருகிறார் சீனுக்குள்ள. என்னங்க அத்தனை பிள்ளைங்களும் என்ன பண்றாங்க, பிச்சு புடுங்கி தலையிடுது. அவங்க பெற்றவங்க வருவாங்க, என்னங்க வந்திருக்க மாட்டாங்களா? வந்திருப்பாங்க. நீ ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காதனால கரடிங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு ஆண்டவர் அவங்கள பிடிச்சு யாரோ கையில மாட்டி விட்டுருவார். அபிஷேகம்ன்றது நாட் என்னங்க வெறும் பவர் பவர் பவர்ன்றதுக்குல, அபிஷேகம்ன்றது பரிசுத்தமா வாழ்றதுக்கும் ஜீவிக்கிறதுக்கு ஒரு பிரசன்ஸ். they carry God's presence. ஆணுடைய பிரசனத்தை என்னதுங்க சுமக்கிறவர்கள், உடன்படிக்கை பெட்டியே சுமக்கிறவர்கள். அவர் உங்களுக்காக பாடுபட்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை எப்படியாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப வலிமை உள்ளதுங்க. ஜனங்க அதை பொருட்டாக எடுத்துக்கொள்வது இல்லை. இன்னொரு வசனம் கொடுக்கிற பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தாவீது எப்படி சவுலை கனப்படுத்துகிறார்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்க்க. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு எப்படி கனத்தை கொண்டு வருகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 24 6வது வசனம். அவன் தன் மனுஷனை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் எப்படி இருக்குது பாருங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்றாருங்க தாவீது? ஆண்டவன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான காரியத்தை நான் செய்தபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. என்னை என்ன பண்ணுவாருங்க? என்ன அர்த்தம் அது? கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷனை நம்ம கை போடலாமா? இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்றார். தாவீதுக்கு தெரியும் அபிஷேகமானவர்களை டச் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். சவுல் ஆரம்பத்துல முடிய அழிவு என்ன தெரியுங்களா? தாவீது யாரு? அவரும் ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷன், அப்படிதானங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி யார் அபிஷேகம் செய்கிறாரு? எந்த சவுல அபிஷேகம் செய்தாரோ அதே தீர்க்கதரிசி தான் தாவீதையும் அபிஷேகம் செய்கிறார். இப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறார், நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ என் கையில அகப்பட்டிருக்கிற, நீ சிக்கி இருக்கிற, நான் உன்னை ஒன்னா செய்ய மாட்டேன். ஆனா சவுலோ கடைசி வரைக்கும் என்ன பண்றாருன்னா தாவீதை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் அவருடைய அழிவுக்கு காரணமே. பாருங்க, ஆண்டவர் ஒரு வாட்டி கொடுத்துட்ட பிறகு வாங்க மாட்டார். சவுலும் நீங்க பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு ராஜாவா இருந்தாருங்க. அவர் இன்னைக்கு ராஜா ஆயிட்டு மறுநாள் கீழே இறங்கி வந்தார், அப்படி இல்லை கதை. சவுலு எத்தனை வருஷம் ராஜாங்க? 40 ஆண்டு ராஜாங்க, அரசர் அவரு. இஸ்ரவேலின் ஜனங்க இஸ்ரவேலுக்குள்ள பிரவேசிக்க, கானானூருக்கு பிரவேசிக்க 40 ஆண்டு தாமதமா போறாங்க. ஆனா ஒரு அரசனை 40 ஆண்டு முன்னால கேட்கிறாங்க. ஓகே, டைம் லைன் உங்களுக்கு சொல்றாங்க. இந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் வந்த உடனே 7 நாள் உள்ள பிரவேசிச்சிருக்கணும். எத்தனை நாள்ங்க? 7 டேஸ்க்குள்ள உள்ள வந்திருக்கணும். கானானூருக்கு 7 நாள் வந்திருக்கணும். ஆகிலும் அவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர்களை சுத்தி திரும்பி கொள்கிறார். என்னங்க இன்னைக்கு சொல்லப்படுகிற சவுதி அரேபியான்ற அந்த தேசத்தை தான் சுத்துறாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வெறும் சீனாய் மலைனா எகிப்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நோ 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 நோ. சீனாய் மலையுடைய தொடர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் எகிப்துல போயிட்டு அது சவுதி அரேபியா வரைக்கும் போகுது. இன்னைக்கு முக்காவாசி நடந்த பைபிளுடைய நிகழ்வுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அரேபியா தேசத்துல நடந்த நிகழ்வு தான். இன்னைக்கு ரீசர்ச்சர் அதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மலையே பற்றி எரிந்திருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்ப்பீங்க. கல்ல 2ஆ பிளந்து தண்ணீரை வர வைத்த கதை பார்க்கிறீங்க. இவையிலெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு சொல்லப்படுகிற மீதியா தேசம் இல்ல சீனாய் மலையத்தோட பெல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதாங்க சவுதி அரேபியா உடைய ஒரு ஸ்விங் போதுங்க. இவர்கள் சுத்தி வராங்க. ஸோ இவங்க டைரக்டா போக வேண்டிய இவங்க பெல்ட் எடுத்து அப்படியே சுத்திக்கினே அலமோதிக்கினே போறாங்க. எங்கெல்லாம் கூடாரம் நிற்குது, மேகம் நிற்குது, அங்கெல்லாம் கூடாரம் போட்டு வாரக்கணக்கு, மாசக்கணக்கு, வருஷம் கணக்கு அப்படியே உட்காந்துருவாங்க. திருப்பி என்ன ஆடுங்க, மேகம் மேலே தூக்குன உடனே என்ன ஆடுங்க, எல்லா கூடாரத்தை பேக்கிங் பண்ணிங்கன்னு
நாடோடிகளை போல திருப்பி டிராவல் பண்ணினே போனோம். திருப்பி மேகம் வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துருச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜனங்க டென்ட்டுங்க போட்டுங்க, சரி சமமான பூமி எங்கெல்லாம் பார்க்குறாங்க, தண்ணி எங்கே இருக்குதோ அங்கே அமர்ந்துட்டு அவ்வளோதான். அப்படி 40 வருஷம் என்ன பண்ணுறாங்க, லேட்டாக எங்கே போகிறாங்க, எங்கங்க கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. ஆனால் அரசனை ஒரு ராஜா எங்களுக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட எங்களுக்கு ஒரு அரச வேணும்னு சொல்லி அவங்க சண்டை போடும்போது பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற சவுலை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்கிறார். அவர் ஒரு கழுதை தேடி வருகிறார். கழுதை தேடி வந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணுகிறாருங்க, அபிஷேகம் செய்து ராஜாவாக அரசனாக மாற்றுகிறார். இப்போ வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை அவர் கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த மனுஷன், இந்த சவுல் மனுஷன் ஆவியானவர் விட்டு விலகி போயிட்டார், பரிசுத்தாவினர் விலகி போயிட்டார். விலகி போனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பித்தை பிடித்தவனை போல, ஒரு பைத்தியம் பிடித்த போல, ஒரு பேய் பிடித்தவனை போல. அதுக்கு தான் தாவீதை கொண்டு வந்துட்டு இசைக்கருவிகளை வாசிக்க வைப்பார். தாவீதை வாசிக்கும் போது அவன் மேல இருக்கிற பேயினா அவங்க ஓடி போவான். இதுதான் நடந்துட்டு இருந்தது. தேவன் ஏதோ ஒரு கட்டத்தில் தாவீதுடைய உண்மையும் தாவீதுடைய அபிஷேகத்தின் என்னங்க அவனை செய்தே ஆகணும், இவன் தான் எனக்கு கரெக்டான கேண்டிடேட்னு சொல்லி ஆண்டவர் தாமே நித்திய உடன்படிக்கை செய்கிறார் தாவீது இடத்துல. சவுளுடைய அஸ்திபார சாம்ராஜ்யம் வரவே இல்லைங்க. 40 ஆண்டோட ஸ்டாப், புலி ஸ்டாப், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு தாவீதுடைய ராஜரீகம் தான் வந்து, அதுதான் ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் அவர் ஒரு உடன்படிக்கை செய்ததுனால என்னதுங்க ஆண்டவர் அப்படி கொண்டு போகிறார். யார் மூலியமாக? தாவீது. துதி யூதான்னு சொன்னாலே என்னதுங்க, துதி. தாவீது கிட்ட இருந்து என்ன வருதுங்க, ஒரு வம்சம். தாவீதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு போகுது. சாலமோன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரர்கள் 2 பேராக மாறுறாங்க. எரோபாமும் ஜெரோபாம் என்ற நார்தன் கிங்டம், சவுதர்ன் கிங்டம் சொல்லி 2 ராஜரீகருக்கு மாறுது. அந்த 2 ராஜரீகம் பார்த்தீங்கன்னா ஒன்று இஸ்ரவேல், ஒன்று யூதயா அப்படின்றதுங்க. ஏன்னா கர்த்தர் தாமே செய்த ஒரு நித்திய உடன்படிக்கை நிமித்து யூதயா என்ற ஒரு வார்த்தை ஆண்டு கொண்டு வருகிறார். இதை நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் கூட 1ஆம் அதிகாரத்தில் 8 நீங்கள் வாசிக்க கேட்கும் போது இந்த அத்தியாயத்துடைய பார்க்க கேட்டிங்கன்னா, முதலாவது எருசலேம், அடுத்தது யூதயா, அடுத்தது சமாரியா. இவர்கள் மூவரும் நீங்கள் பார்க்க கேட்கும் போது இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க தான். ஆனால் அவருடைய கலப்படை அப்படின்னா இந்த ஜனங்களுடைய 2 கலப்படை ஜனங்க தான் சமாரியா ஜனங்க. அதுதான் சமாரியா ஸ்திரீன்றது புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. அவர்கள் எல்லாரும் இருக்கும்போது தண்ணீர் எடுக்க வரமாட்டாங்க, யூதர்கள் இருக்கும்போது தண்ணீர் எடுக்க மாட்டாங்க. அவங்க தள்ளப்பட்ட ஜனங்களை போல, அவர்கள் கலப்பட்டப்பட்ட ஒரு ஜனங்களை போல, அவர்கள் மிக்ஸ்டு ஜனங்க. மிக்ஸ்டு ஜனங்களுக்கு அந்த நாட்கள் என்ன இல்லைங்க, மதிப்பில்லை, மரியாதை இல்லை. அதனால தான் அவர்கள் மதியான அந்த இடத்துல ஏசப்பா வந்து அவர்களை சந்திக்கிறார். ஸோ அவர்களும் ஆண்டவர் கைவிடலை. யாரை கைவிடலைங்க? சமாரியர்களையும் ஆண்டவர் கைவிடல. சிலர்கள் எகிப்திலே தங்கி இருக்கிற ஸ்டோரி இருக்குது. எல்லாருமே எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர்கள் எகிப்திலையும் தங்கி இருக்கலாம், சிலர் பாபிலோனியும் தங்கி இருக்கலாம், சிலர்கள் உலகத்தின் நானா பகுதியிலும் என்ன இருக்கிறாங்க. இன்னைக்கு யூதருங்க கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா ஜூவிஷ் கம்யூனிட்டியே இருக்குதுங்க, இது வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னும் என்ன பண்ணலைங்க, இஸ்ரேலுக்கு போவே கிடையாது, இன்னும் இருக்கிறாங்க. நிறைய தேசங்களை பார்த்தீங்கன்னா யூதர்கள் சிதறடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். யூதர்கள் இது வரைக்கும் துன்பப்படாத ஒரே ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, இந்தியா ஒண்டி தான். மற்ற எல்லா ஊர்லேயும் அவங்களை அடிச்சிருக்கிறான், எல்லா ஊர்லேயும். என்னங்க நீங்கள் ஜெர்மனி எடுக்கிறீங்களா? எஸ், அடி வாங்கியிருக்கிறான். 6 கோடி ஜனங்களை என்ன பண்ணீங்கன்னா 6 லட்சம் ஜனங்களை ஒரே இரவில் சாவடிச்சு இருக்கிறாங்க. அடாப்ட் ஹிட்லர் என்ற கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேரழிவை கொண்டு வந்து சாவடிச்சு இருக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரெஞ்ச் காலனி எடுத்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்டோரி நீங்கள் பார்க்க கேட்பீங்க. பயங்கரமான ஸ்டோரிஸுங்க இருக்குதுங்க. யூதர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமான கங்காசனம் பண்ணி அந்த ஒரு வம்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணார். இது வரைக்கும் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குதுங்க. யூதர்களை மேப்லேருந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து போட்டுணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சித்தம் அதெல்லாம் சொல்கிற மாதிரி நடக்காதுங்க. ஆனால் ஆண்டவருடைய கை ஓங்கின கைன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய புஜபலத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட செய்தவருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய கிருபை என்றும் சொல்லி 136ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். ஸோ காடெல்லாம் அவ்வளோ என்ன இல்லைங்க, ஈஸி டாம் பர்சன் கிடையாது. ஆனால் இந்த வசனத்துடைய ரொம்ப மேன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் என் ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்கிறார், அவர் மேல் என்னுடைய கையை நான் எப்படி நான் ஓங்குவேன், அது எனக்கு நலமா இருக்கமா, நல்லா இருக்கமான்னு கேட்குறேன். எனக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு அரச, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை விழுத்து போடலாம்,
ஆனா ஏன் செய்யல? என்ன கத்துட்டீங்க நீங்க? ஏன் நமக்கு மாத்திரம் எப்படி தைரியம் வரும், துணிச்சல் வரும்? இன்னொரு ஊழியக்கார பத்தி பேசுறதுக்கு நமக்கு எப்படி துணிச்சல் வரும்? சொல்லுங்க. யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க? நாம அவர் அபிஷேகம் செய்யலீங்க, தேவன் அவங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். நாம அவங்களை அழைக்கலைங்க, தேவன் அவங்களை அழைச்சிருக்கிறார். ஊழியக்காருக்கு அடிகள் இருக்குது, பைபிள் உங்களுக்கு தெரியுங்களா? எரேமியால நீங்க வாசிப்பீங்க, எசேக்கியேலே வாசிக்க கேட்பீங்க. ஊழியக்காருக்கு என்ன இருக்குதுங்க? ஐயோ என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார். ஐயோ, சரியான அடி அடிக்கு வாரா. யாருங்க? ஊழியக்காருக்கு அடி இருக்குது. ஊழிய செய்யலன்னா என்ன இருக்குதுங்க? அடிகள் இருக்குது. நீங்க நினைக்காதீங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்துக்கு ஆண்டவர் கணக்குள்ளவர். யூ கேன் நெவர் எஸ்கேப் வாட் காட் ஹஸ் given you. தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களை ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். நம்ம ஊழியம் என்னது? கடவுளை மேன்மைப்படுத்தணும், யாரை இழிப்படுத்தக்கூடாது. பிரதர், இது உனக்கு தேவையில்லாத விஷயம் பிரதர், ப்ளீஸ் ஸ்டாப் இட் அடினும். நம்ம கேட்டு வந்துட்டு இன்னும் 10 பேருக்கு சொல்லிருப்போம். ஏய், மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, நம்மை படைத்த தேவன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். உன்னை ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். இந்த விஷயத்தை கேட்டு வந்து என்கிட்ட நிக்கிறியான்னு கேட்பார். எந்த வாயினால நீ ஆண்டவர்கிட்ட கேட்ப? நீங்க சொல்லுங்க. இந்த வாய் இவ்வளவு தப்பா பேசிட்டு இந்த வாய் நல்ல தேவன்கிட்ட போய் கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க, இப்பயே கொடுங்கண்ணா, எப்படி கொடுப்பார்? ஆண்டவர் கேட்பார், டே ஏமாத்துக்காரன், இவ்வளவு நேரம் அங்க இந்த மாதிரி பேசிட்டு இங்க வந்து இப்படி பேசுறியா? அதுதான் சிலர் ஆண்டவர் அபிஷேகம் செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. அவனோட எண்ணம் நல்லா இருக்காது, வாய் நல்லா இருக்காது, இருதயம் நல்லா இருக்காது. எல்லாமே 1 to 1 கனெக்டடுங்க. எண்ணம் நல்லா இருக்கணும், இருதயம் நல்லா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் கொடுக்கும்போது நீ வாங்கிக் கொள்வேன். அப்பதான் ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும், செல்வங்கள் தங்கும், கிருபை தங்கும். ஒரு ஊழியக்காரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு போறாங்க. அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, நீங்க இப்போ எங்களை ஆசீர்வதிக்கலன்னா நாங்கள் எங்கள் பசங்களாம் வந்துட்டு அடிமை தானமா போய் சிக்க வேண்டிய ஒரு சாக வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது. அந்த ஊழியக்காரர் கேட்குறாரு, நான் இப்போ உனக்கு என்ன செய்ய முடியும்? என்ன இருக்குது உங்க இடத்துல? கொஞ்சம் என்ன இருக்குது? ஓகே, போய் பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்டில் போய் என்ன பண்ணு, பாத்திரத்தை எடுத்துட்டு வா. ஒரு ஊழியக்காரன் தலையெழுத்த மாற்ற முடியும்? என்னங்க மாற்ற முடியுமா? உங்களுக்கு தெரியாத போய் மாட்டினுங்கிறீங்க. நீங்க எந்த விதத்துலையும் ஒன்றும் வளரல. நீங்க பண்ற ப்ரொஃபஷனுக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் ரொம்ப உண்மையா இருக்க ஊழியதான் ஊழியக்காரருடைய ஊழியம். ஆண்டவர் ஒரு நாளைக்கு அவர்களை நியாயம் தீர்ப்பார். அது குட்டா இருந்தாலும் சரி, பேடா இருந்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, ஜெபிக்காத போனாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாளைக்கு அவர்களை நியாயம் தீர்ப்பார். கேட்பார் ஆண்டவர். இந்த மனுஷன் அதுதான் சொல்கிறார், நான் அதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவர், என் ஆண்டவர் மேலே நான் கையெல்லாம் நீட்ட முடியாது. அது எனக்கு ஒத்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஐ கேன் நெவர் டூ சம்திங் அகெயின்ஸ்ட் காட். கர்த்தருக்கு விரோதமாக நான் என்ன பண்ண முடியாது, நான் செய்ய முடியாது. எத்தனை விசுவாசிகளை இந்த நாட்கள் அந்த மாதிரி பார்ப்பீங்க சொல்லுங்க. நிறைய ஊழியக்காரர்கள் சாகிறதுக்கு காரணம் விசுவாசிங்க. எப்படி நீங்க கேட்கலாம்? டென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க, ஊழியங்க சக்சஸ்ல செத்துறாங்க, நல்ல விசுவாசில இருந்து செத்துறாங்க. என்னங்க, அவங்களே ஒரு குரூப்பிசம் பண்ணி செத்துருவாங்க. ஊழியக்கார பத்தி மற்றவங்க இடத்துல ரொம்ப குறைவா தாழ்வாக பேசிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்கார சாகிறதுக்கு காரணம் என்னங்க? பிபி, சுகரு, எல்லா வியாதிகளும் இன்னைக்கு ஊழியக்காரருக்கு வருதுன்னா அதுல ஒரு சர்ச்ல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. யூதாஸ் காரியம் ஒருத்தர் தான் இல்லைங்களா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏத்திட்டாங்க. இன்னைக்கு நம்மளை சிலுவையில ஏற்ற முடியல. பிபி, சுகரு, இந்த மாதிரி எதனா புது வியாதிகளை உள்ள ஏற்றி விடலாம். அந்த அளவுக்கு ஜனங்க இருக்கிறான். நான் எப்போதுமே சொல்லுவேன், உடம்ப பார்த்துக்கோப்பா. விசுவாசிக்கிட்ட இருந்து டிச்சார்ஜ் ஆகிட்டு வெளியே வந்துட்டு தேவனிடத்துல இணைந்து நீங்க இருங்க அப்படின்னு சொல்லுவேன் எப்போதுமே. ஊழியக்காரங்க நான் பார்க்கும்போதெல்லாம் அதான் சொல்றது. விசுவாசிங்களோட நேரத்தை செலவு பண்ணாதீங்க, தேவனிடத்துல நேரம் அதிகமாக செலவு பண்ணுங்க. அவங்க எப்போ இருந்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான கல். அது இந்த கல்லை நீங்க சதையாக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது என்னைக்குனாலும் திருப்பி அங்கே தான் போய் இது மல்லாடி திருப்பி போவோம். நீ அட்லீஸ்ட் தேவனிடத்துல போயிடு. கடைசி நாட்கள் நீ ஆண்டவருடைய சமத்தை பாதத்தை பிடிச்சுக்கொடி. நீ எப்போதுமே நான் ஊழியக்காரங்களை பார்க்குறவங்களெல்லாம் சொல்வேன், கர்த்தரை பிடிச்சுக்க போங்க. ரொம்ப ஹார்டுங்க, ரொம்ப ஹார்டு. அதுக்கு தான் நிறைய ஊழியக்காரங்க
ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு இடத்துக்கு போயிடறான், சங்கடமான இடத்துக்கு போயிடறான். அவங்க கையில் முடியாத கெப்பாசிட்டி இல்லைன்னு இல்லை, அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடறான், ரொம்ப உடஞ்சி போயிடறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் இதே மாதிரி தான் சபை இது பண்ணி அவர் சர்ச்லேயே விழுந்து செத்துட்டார், இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி நாங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு பாஸ்டர், சர்ச்சில் விசுவாசிங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அது யோசித்தே செத்துட்டார். நீங்கள் அந்த சர்ச்சையை நடக்கலைங்க, சர்ச்சை நடக்கல. சிலருக்கு செய்கிற தப்புனால ஊழியங்கள் என்ன நடந்து தெரியுங்களா? ஸ்டாப் ஆயிடும். நான் ஊழியக்காரருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நீங்க நினைக்காதே. அதான் பைபிள் நமக்கு கற்றுத்தருது. நான் நியாயம் தீர்க்க நான் யாரு? நியாயம் தீர்க்கிற ஊழிய எனக்கு கொடுக்கல ஆண்டவர். என்னங்க நியாயம் தீர்க்கிற ஊழிய கொடுத்துருக்கிறாரா? நமக்கு அந்த மாதிரி ஒரு ஊழிய இல்லையே. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற ஊழிய தானே. ஒன்று ஊடுக்கொள்ளாரு ஆனா தடையா இருக்காது. என்னங்க எப்போதுமே உங்க மைண்ட்ல இருக்கணும். வளர்ச்சிக்கு காரணம் வெறும் ஊழியக்காரர் மாத்திரம் இல்லைங்க, அது விசுவாசிகளும் காரணம். வளர்ச்சிக்கு காரணம் அவங்க தான். என்னங்க நீங்க ஈசாக்க பலி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் சில ஊழியக்காரரை கொண்டு வருகிறார், பணிவிடக்காரர்கள். அவங்க தான் நெருப்பை கொண்டு வராங்க, வெறுகை கொண்டு வருகிறாங்க, கழுதையை கொண்டு வருகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆபிரகாம் அவர்கள் அங்கே நிற்க வச்சுறார். வேணாம் நீங்க இங்கே இருந்துருங்க, நானும் என் பிள்ளையானவன் தேவனை தொழுதுட்டு திருப்பி வர ஓடிடுறான். ஆனா அந்த பயணத்துக்கு அந்த விசுவாசிங்க, அந்த ஊழியக்காரங்க, அந்த ஆட்கள் தேவைப்பட்டது. அந்த பயணத்துக்கு வேண்டியே வேணும். என்னங்க அந்த பயணத்துக்கு அவர்கள் இல்லைன்னு சொன்னா எப்படி வந்திருப்பாங்க அவ்வளவு தூரம்? சிலர் தேவனை கர்த்தர் அனுப்புவார் அந்த ஜர்னியை இது பண்ண. ஷீபா ராணி என்ற ஒரு அரசி சாலமோனுடைய ஞானத்தை காணும்படியாக அவள் தனியாக வரல, அவருடைய பட்டயாளத்தோடு வருகிறார், தன்னுடைய ஜனத்தோடு வருகிறார். எப்படிப்பட்ட ஞானம் இது, நான் அதை காணணுமே. சோ ஷீபா ராணியோட வைடூரியம், விலையேறப்பட்ட முத்துக்கள், வித்தியாசமானதெல்லாம் கொண்டு வருகிற ஆபரணங்கள், ராஜாவை கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. ராஜா அதுக்கு பிறகு ரெட்டிப்பா கொடுத்து அனுப்புறாரு, அது வேற கதைங்க. ஊழியக்காரர் இருக்கிறதுனால தான், பணிவிடக்காரர்கள் இருக்கிறதுனால தான் அவைகளை சுமந்து கொண்டு வர முடியுது. அவர்கள் இருக்கிறதுனால தான் மறுபடியாக ரெட்டிப்பாகவும் சுமந்து கொண்டு போக முடிந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலும் கூட ஆண்டவர் தாமே அவர்களை விசுவாசிகளாக தான் வைத்தார். யாருங்க? 12 சீடர்கள் என்ன பண்ணாருங்க? விசுவாசிகளாக தான் வைத்தார். அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு பிறகுதான் அப்போஸ்தலர்களாக மாறுகிறாங்க. நீங்க பேதுரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான்ல ஒரு இடத்துல அவர்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி சொன்னார்னு ஒரு வசனம் எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். ஷீடர்கள்ன்ற வார்த்தை இருக்கும். இயேசுவானவருக்கு என்னவா இருந்தாங்களா? ஷீஷரா இருந்தாங்க. ஷீடன் தான் சொன்னாருங்க. அதுக்கு பிறகுதான் அவருடைய ஊழியர்கள் மாறினது. அது வரைக்கும் அவங்க யாரா இருந்தாங்க? சிஷ்ய பிள்ளைங்களாக இருந்தாங்க. இருக்கிற வரைக்கும் தான் ஏக்தமன் அவங்க அப்போஸ்தலரா மாறிட்டாங்கன்னு பைபிள் சொல்ல. அவருடைய ஷீடர் 12 ஷீடருங்க, 12 disciples of Jesus. இப்ப இந்த ஷீடருங்க எப்போ அப்போஸ்தலராக மாறுகிறாங்க? ஊழியத்துக்கு அர்ப்பணித்த பிறகுதான். என்னங்க நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 1, 2, 3 நீங்க வாசிக்க கேட்க அப்படியே போகையில என்னதுங்க பேதுரு தான் நீங்க வாசிக்க கேட்பீங்க. என்னங்க அதுக்கு பிறகுதான் டெஃபினிஷன் அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், என்னங்க அப்போஸ்தலனாகிய அப்போலோ, அப்போஸ்தலனாகிய பர்னபாஸ், என்னங்க பேராயர்களாக மாற்றுகிறார், பிஷப்புகளாக மாற்றுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க கேட்கும்போது 5 வித்தியாசமான ஊழியத்தோட பிம்பங்களை நீங்க பார்ப்பீங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தோடைய வரங்களை பார்ப்பீங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆவின் கனிகளை பார்ப்பீங்க. ஊழியத்தோட வித்தியாசமான நுணுக்கங்களை கொண்டு வருகிறார். So everything don't happen one overnight. ஒரு படியிலிருந்து தான் ஆண்டவர் இன்னொரு படி கொண்டு போகிறார். அது எப்போதுமே மைண்ட்ல நம்ம என்ன பண்ணுங்க வச்சுக்கணும். நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, என்னதுங்க ஆண்டவர் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம், ப்ளீசிங் பண்ணோம். நீ பண்ற ஊழியத்தை பார்த்து தேவன் உன்னை கனமான ஊழியத்துக்கு என்ன பண்ணுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு சர்ச்சை நம்ம உடச்சிட்டு போறோம்னு நினைச்சுக்கோங்க. அவங்க ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்றாங்க, நாளைக்கு இன்னொரு ஜனங்க அந்த சர்ச்சை உடைக்க மாட்டாங்கன்னு தான் நிச்சயம். சொல்லு
நம்ம இங்க சர்ச்சை ஓடிச்சுட்டு நம்ம ஒரு சர்ச்சை நம்ம வீட்டு வெளியே ஒன்று கட்டிக்கணும்னு நினச்சிக்கோங்க. அதை உடைக்க மாட்டாங்க, என்ன நிச்சயம்னு கேட்குறேன். அது உடைக்கப்படும். நீ ஒருத்தர் உடைச்சிட்டு வந்திருக்கிற, ஒரு உள்ளத்தை உடைச்சிட்டு வந்திருக்கிற, நீ என்ன விதைக்கிற அதுதானாங்க. நீ ரொம்ப அதிபுத்திசாலி, எனக்கு டேலண்ட் எல்லாம் வந்துருச்சு நீ நினைக்காத. ஆனவன் உடைப்பா. அன்னைக்கு அது தாக்கு பிடிக்கிற தன்மை இருக்காது. என்ன இருக்காதுங்க? தாக்கு பிடிக்கிற தன்மை இருக்காது. அப்போ நாங்களாம் ஊழியமே செய்யக்கூடாதா? அனுப்பப்படு, ஓடி வராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பினார், அவங்கள ஓட சொல்லலை. என்ன பண்ணாருங்களா? அனுப்பினார். போங்க ஊழியம் செய்யுங்க. சர்ச்சில் கூட யாருமே ஊழியம் செய்யாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. முதலாவது ஊழியம் நம்ம பைபிள் ஸ்டடியில் வாசிக்க கேட்ட தெரியுங்களா? என்னங்க முதலாவது ஊழியம்? அதுதான் ஃபர்ஸ்ட் ஊழியம். அந்த இடத்துல பாஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் ஊழியம் இருக்குது. அந்த ஊழியம் பாஸ் ஆகலையா என்ன ஆயிடுங்க? நெக்ஸ்ட் ஊழியம் கிடையவே கிடையாது. ஸோ பைபிள் இஸ் வெரி வெரி டீடைலிங். வெளிப்பாடுல ஒரு வசனம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. வெளிப்பாடு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்க கேட்பாங்க. 3ஆம் அதிகாரம் வெளிப்பாடு 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. கிரியைன்னா என்னங்க? நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அதை ஆண்டவர் அறிந்திருக்கிற. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிராக இராததும் அனலாயிராததும் இருந்தால் நலமாயிருக்கும். குளிரின்றி அனலின்றி வெதுவெதுப்பாய் இருப்பதினால் உன்னை என் வாயிலிருந்து வாதிப்ப. பைபிள்ல ரொம்ப வினோதமான ஒரு வசனத்தை ஆண்டு யூஸ் பண்ணிக்கிறார். வாந்தி பண்ணிடுவே. என்ன செய்திருவாருங்களா? வாந்தி பண்ணிடுவே. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாருங்க? ஆண்டவர் இராத செய்து விடுவார். என்னங்க? இராத செய்திருவாரா? எங்கத்துல இருந்துங்க? ஒன்று அனலா இருக்கணும், ஒன்று குளிரா இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு வாயிலிருந்து உன்னை வெளியெடுத்துருவேன்றார். என்ன ஒரு பவர்ஃபுல் வேர்ட் யூஸ் பண்றாரு பாருங்க. நம்ம சமூகத்துல இருக்கணும், தரித்து இருக்கணும். பேஷன்ஸுங்க நிறைய நீங்க இருக்க தான் ஆண்டருடைய கிருபையை நம்ம ஆரம்பிப்போம். நம்ம இருக்காத ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, ஆண்டர்கிட்ட இருந்து பெற முடியாது. ரொம்ப ஆண்டர்கிட்ட கேட்கணும். நம்ம சர்ச்ல இருந்து வெளியே வரணும். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் அனுப்பினார். தானாக போலீங்க, எல்லாருமே அனுப்பப்பட்டவர்கள். என்னங்க? ஒவ்வொரு தேவ மனுஷன், அந்த லீடியா ஆனாலும் சரி, கொர்நேலியும் ஆனாலும் சரி, என்னங்க பர்னபாஸ் ஆனாலும் சரி, அப்போலோ ஆனாலும் சரி, சீலாவானாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆனாலும் சரி, என்னங்க தேவ ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிலும் சரி, அவர்கள் எல்லோருமே ஒரு கட்டத்தில் என்னதுங்க அனுப்பப்பட்டவர்கள். நீங்க உலகம் எங்க போங்கன்னு சொல்லி அனுப்பப்பட்டாங்க. அது வரைக்கும் அவர்கள் எல்லோருமே எருசலேமில் ஒரு மனமாக காத்துனாங்க, வெயிட் பண்ணிட்டு தான். இங்கே நமக்கு எல்லாம் பவர்ஸ் யூஸ் பண்ண முடியல, அங்க போய் என்ன பண்ணுவோம்? இங்கே நமக்கு ஒரு ஜபம் செய்ய முடியல, அங்க என்ன பண்ணுவோம்? இங்கே நமக்கு ஒரு பாட்டு பாடல, அங்க என்ன பண்ணுவோம்? இங்கே நமக்கு ஒரு ஆராதனை நடத்த முடியல, அங்க என்ன பண்ணுவோம்? இங்கே நமக்கு ஒரு பேய் ஓட்ட முடியல, அங்க என்ன பண்ணுவோம்? அதான் கஸ்டோடியம்குள்ள வரணும். ஒரு ஊழியக்காருக்கு கஸ்டோடியம் மிகவும் அவசியம். கஸ்டோடியம் என்னதுங்க? என்னங்க? ரூல் புக்குக்குள்ள வரணும், எத்திக்கல் லைஃபுக்குள்ள வரணும். நிறைய பேர் சொல்றாங்களா, கர்த்தர் எங்களை அழிச்சிட்டாங்க, நான் பைபிள் தூக்கின்னு வந்துட்டேன்றாங்க. தெரியுங்களா? கேள்விப்பட்டுக்கிறீங்க இல்லைங்களா? கர்த்தர் எங்களை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க பைபிள் தூக்கின்னு பகல வச்சு நாங்கள் வந்துட்டோம். அப்படி இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியா என்ற ஒரு அருமையான தேவ ஊழியக்கார இடத்துல கற்றுக்கினார். அது அல்லாமல் 3 ஆண்டுகள் அரபியா தேசத்தில் அவர் தங்கி இருந்து, கலாத்தியர்ல இங்க வாசிக்க கேட்கும்போது 3 ஆண்டுகள் அங்க தங்கி இருந்து அவைகளை கற்றுக்கொள்கிறார். ஷீடருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட 3 வருஷங்கள் அவர்கள் பயிற்சி எடுத்தாங்க. அவங்களுக்கு லீடர்ஸுங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களா தானா 4 வசனம் தெரிஞ்சிச்சு வாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் எப்படின்னா எங்களுக்கு 4 வசனம் தெரியும் அப்படின்னு. 31,101 வசனம் இருக்கு. யூ ஷுட் ரீட் யுவர் பைபிள்.
சிலருங்க ஒரு பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் நாட்கள் ஃபுல்லா எடுக்கிறாங்க. Your love for Bible should change. என்னங்க, பைபிளை சுமக்காதீங்க, பைபிளாவே மாறிடுங்க. அதான் என்னுடைய பிரார்த்தனை. நான் அதுதான் ஆண்டவர்கிட்ட எப்போதுமே ஜெபிக்கிறேன். கண்ணு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பைபிள் நிறைய வாசம். கண்ணு போயிட்ட பிறகு பைபிள் என்ன நடத்திட்டு போகும்? விசுவாசிக்கிறீங்களா? Do it. படுக்கையிலையும் ஆண்டவருடைய வசனம் இருக்கணும். நான் எப்போதுமே கேட்பேன், ஆண்டவரே எவ்வளவு எனக்கு தெரியுதுன்ற காட்டிலும் எவ்வளவு ஜனங்களுக்கு நான் சொல்ல முடியும் என்ற ஞானத்தை தாங்க, அந்த பகுத்தறிவை தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது தான் ஜெபிப்பேன். அப்பதான் நான் நிறைய பேர் கேட்டிருக்கிறேன், வா நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சாவலை நான் பேசினேன், யாரோ ஒருத்தர் வந்து சகோதரர் கட்டி பிடிச்சிட்டார், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தாட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டார். நம்ம இப்போ ரீசெண்டாக போன பாருங்க சாவை, நம்ம ஜேம்ஸ் ஐயா சாவலைங்க, ஒருத்தர் கட்டியை பிடிச்சிட்டாருங்க. ஆச்சரியப்பட்டுருது. இந்துவங்க, தேவன் அறியாத ஒரு மனுஷன். காட் டச் பண்ணலாம், ரீச் பண்ணலாம் நம்ம. ஸோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பகுதிக்கு நாம் என்ன பண்ணாங்க, நம்ம நாம் சமர்ப்பணமாக ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போங்க, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெது வெதுப்பாக இருக்கிறவர்களை நான் வாந்தி பண்ணி விடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. And I pray in the name of Jesus, இந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்போம். உங்கள் அனாயிண்டிங் தான் நாங்கள் இயங்குகிறோம் தகப்பன். In the name of Jesus, 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 in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால், வல்லமை மிக்க நாமத்தினால், அதிகாரம் கொண்ட நாமத்தினால், விசேஷமான நாமத்தினால், பிரம்மாண்டமான நாமத்தினால், உங்க அபிஷேகமானவர்கள் மேல ஆண்டவர் நாங்கள் ஒரு நாளும் பேசக்கூடாது ராஜா, பின்னால பேசக்கூடாது, புறம்ப பேசக்கூடாது ராஜா. அது என்னுடைய ஊழியம் அல்ல, அதுக்காக நான் அழைக்கப்படவில்லை. I am not called to defame somebody. யாரையோ ஒருத்தர் இழிவுபடுத்துறதுக்காக நான் அழைக்கப்படவில்லை. அந்த மாதிரி எனக்கு ஊழியம் வேணாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க வேணாம், அந்த மாதிரி நண்பர்கள் வேணாம், அந்த மாதிரி எனக்கு ஆட்களுங்க வேணாம் ராஜா. எங்க அபிஷேகத்தை காத்துக்கொள்கிற கிருபை தான், 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 காத்துக்கொள்கிற கிருபை தான். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்க மேல போடப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள்வதில் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு கிருபை தான். அவன் அவனுடைய கிரியத்துக்கு தக்கதாக அவனுக்கு ஆண்டவர் பலனை அழைக்கிறாருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஃபோக்கஸ்க்காக ஜபிக்கிறோம். எங்க சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையா மாற்றும். திஸ் இஸ் ஆர் பிரேயர் திஸ் டேஸ். இந்த நாட்கள் இதுதான் எங்களோட ஜபம் தகப்பனே. ரபாந்த ரபு ஷேரே ரெபேஸ்துரோ நாந்த ரபா ராகா மனாந்தே ரெபே லூதா ரமாந்தா கபாலா ஷேரே ரெபேஸ்துரோ நாந்த ரபா மடுஸ்தர நாந்தே ரெபே லகுகர பாத்தே ரெபே ஷுரா நாந்தே ரெபே ஹகுனி நாந்தர மாஸ்தர ரியதர மாந்த ரெபே லகுகர மாந்த ரபா டெலே கேலே யிஹதே ரமாஸ்தரே மேனான் தோரோ போ லாபா லேபே ரூபா ஷாகா ரீதர மாந்தே ரெபே உஸ்தர நாந்த ரபு ரபா. எங்க சபா அநேகருக்கு ஒரு மருத்துவமனை. ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, இரக்கமா இருங்க, தயவா இருங்க. எங்க சபை ஜனங்க மேல இரக்கமா இருங்க, எங்க சபை ஜன மேல தயவா இருங்க ஆண்டவரே, கிருபையா இருங்க ஆண்டவரே, கிருபையா இருங்க ஆண்டவரே. அனாயிண்டிங் ஃப்ளோ அவுட் ஆண்டவரே, அனாயிண்டிங் ஃப்ளோ அவுட் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்துக்காக ஏங்குகிற ஆண்டவரே. ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அபிஷேகத்து தேவனை கர்த்தர் கொடுக்க முடியாது. ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல கேள்வி. ஆண்டவரே உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய விலையேறப்பட்ட நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தாமே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஊழியங்களை ஆண்டவரே பவ்யமான காரியங்களை செய்வீர்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் தகப்பனே. குறைவின்றி நிறைவுக்காக மகத்துடைய கரத்துக்குள்ள தேவ பிள்ளைகளும் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் பிரம்மாண்டத்துக்குள்ள கொண்டு போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய நீதி கரத்துக்குள்ள தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமான முற்றிலும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு நீங்கள் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒருமனமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரத்துக்குள்ள தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. ஆமென்.